இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க? ஏன் why are they calling it as Good Friday? He died on that day. Dead Friday தானே வச்சிருக்கணும். ஏன் குட் ஃப்ரைடே வச்சிருக்கிறாங்க? நம்ம வாழ்க்கையிலும் மரித்து போன காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழும்புகிறது என்று சொல்லி every dead thing in our life comes back to life in the name of Jesus. And today எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களை ஓவர் கம் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் குறைவு தோல்வின்னு நீங்கள் நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். குட் ஃப்ரைடே அப்படின்னா சந்தோஷமா துக்கமா? அப்படியா? சந்தோஷம்னு சொல்கிறவங்கள எத்தனை பேர்? துக்கன்னு சொல்கிறவங்கள எத்தனை பேர்? துக்கத்துக்கும் கொஞ்சம் கையெல்லாம் தூக்குறாங்களே. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். Guys, tomorrow I'm not coming because tomorrow is Good Friday. Oh, tomorrow is Good Friday? Yeah. Happy Good Friday, bro. Guys, it's not Happy Good Friday because Jesus died on Good Friday. Wait, Jesus died on Good Friday? Then why is it Good Friday? Because Jesus died for our sins, so it's called Good Friday. Oh. Hey, what happened? Anil is not coming tomorrow because it's Good Friday. Good Friday? Oh, bro. Happy Good Friday. Bro, it's not Happy Good Friday because Jesus died on Good Friday. Wait, Jesus died on Good Friday? Yeah. Then why is it called Good Friday? It should be Bad Friday, Sad Friday. No, because Jesus died for our sins. That's why it is good for us, right? So that's why it's called Good Friday. Oh, yeah, you're right, man. Oh, what happened? Bro, Anil is not coming tomorrow. Why? Oh, it's Good Friday. Oh, Happy Good Friday. Bro, it's not Happy Good Friday because Jesus died on Good Friday. Then why is it called Good Friday? Because Jesus died for our sins, so it's good for us. So Good Friday. Oh! I'm not coming tomorrow. Because it's Good Friday. Happy Good Friday. Happy Good Friday. Happy Good Friday to you, to your family, for everyone. Okay? Happy Good Friday. You know what? We should get a cake and celebrate tomorrow. நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் இருந்திருக்கும்ல. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு நிறைய இந்த அனுபவம் இருந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும் பொழுது நிறையா நம்ம மற்ற மதத்தினரை நம்மக்கிட்ட விஷ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படிலாம் சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குட் ஃப்ரைடேன்றது ஆக்சுவலாக ஏசப்பா மரித்த நாள் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் எதுக்கு குட் ஃப்ரைடேன்னு பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம். ஆனால் இன்றைக்கு டுடே ஐ வாண்ட் டு ஆக்சுவலி கோ லிட்டில் டீப்பர் இன்டு திஸ். இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க? ஏன் why are they calling it as Good Friday? He died on that day. Dead Friday தானே வச்சிருக்கணும். ஏன் குட் ஃப்ரைடே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல முறை நினச்சிருக்கலாம், மற்றவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்கலாம். பட் டுடே ஐ வாண்ட் டு ஷோ யூ சர்டன் திங்ஸ். அதுக்கு ஒரு முக்கியமான பகுதியை இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும். The Gospel according to John chapter 19 verses 38லிருந்து 41 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்தினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவர் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும்
அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. After this, Joseph of Arimathea, being a disciple of Jesus, but secretly for fear of the Jews, asked Pilate that he might take away the body of Jesus. And Pilate gave him permission, so he came and took the body of Jesus. And Nicodemus, who at first came to Jesus by night, also came bringing a mixture of myrrh and aloes, but 100 pounds. Then they took the body of Jesus and bound it in strips of linen with the spices, as the custom of the Jews is to bury. Now in the place where he was crucified, there was a garden, and in the garden a new tomb, in which no one had yet been laid. இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணுறதற்கு ஆயத்தமாகிறார்கள். டு பரி ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபியூனரல் சர்வீஸ் என்று சொல்லலாம். இந்த அடக்க ஆராதனையை செய்கிறது யார் என்று சொல்லி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த அடக்க ஆராதனையில் யார் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க என்பது தான் இங்கே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பாருங்கள், நார்மலாக ஒரு மனுஷி இறந்துட்டா அவங்களுடைய அடக்க ஆராதனையில் ஃபியூனரல் சர்வீஸில் யார் இன்வால்வ்டாக இருப்பாங்க? நெருக்கமானவர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள், க்ளோஸ் பீப்புள், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் தான் அந்த ஃபியூனரலில் அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய ஃபியூனரல் சர்வீஸ் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஏசப்பாவுடன் நெருக்கமான யாருமே இன்வால்வ் ஆகல. நாட் த டிசைபிள்ஸ், நாட் இஸ் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர். அவருடைய தாயார் கூட அங்கே இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. வேறு சிலர் தான் இயேசுப்பாவோட அடக்க ஆராதனையை செஞ்சாங்க. ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு காரியம். ஜீசஸ் வாஸ் சச் அ பவர்ஃபுல் ஃபிகர். அவர் அவ்வளோ முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தார். அவர் யார் கூடலாம் இருந்தாரோ, யாரெல்லாம் சந்திச்சாரோ அவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். ஆனால் அவருடைய அடக்க ஆராதனையில் அவர் கூட இருந்தவங்க யாருமே இன்வால்வ்ட் ஆகல. Who was involved? சம்பந்தமே இல்லாத சில நபர்கள் தான் இன்வால்வ்டாக இருந்தாங்க. அவங்களுடைய பங்களிப்பு தான் அந்த அடக்க ஆராதனையில் இருந்தது. 3 பேரை இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும், இந்த பேசேஜில் பார்க்க முடியும். அந்த 3 பேரை குறித்து தான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேச ஆசைப்படுறேன். யார் அந்த 3 பேர்? யோசேப்பு, நிக்கோடிமஸ், பைலட். தமிழில் யோசேப்பு, நிக்கோதேமே, பிலாத்து. இந்த 3 பேர் தான் ஆக்சுவலாக இன்வால்வ்டு. யோசேப்பு என்று சொல்லும் பொழுது பைபிளில் இவருக்கு ஒரு பேர் சொல்லுகிறது. இவர் ஊரை சொல்லி அது சொல்லுகிறது. இந்த ஊர் அரிமத்தேய ஊரை சேர்ந்த யோசேப்பு. அந்த யோசேப்பு ஒரு பர்சன், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பரியல் சர்வீஸில் அவர் தான் ஒரு ஹீரோ, லீடிங் ரோல் ப்ளே பண்ணுறாரு. வெரி வெல்த்தி பர்சன், ரொம்ப பணக்காரர் என்று சொல்லப்படுகிறது. அவர் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அடுத்தது நிக்கோதேமே. நிக்கோதேமையும் இதில் ஒரு பங்கு வகிக்கிறாரு. கடைசியாக பார்த்தா பிலாத்துக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. எப்படின்னு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். இவங்க 3 பேரோட ரோல் என்ன என்று சொல்லி வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த ஃபியூனரல் சர்வீஸில். ஃபஸ்ட்டு யோசேப்பு லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 50ஆம் 51ஆம் வசனத்தில் இவரோட பங்களிப்பு என்ன என்று சொல்லி பார்க்கலாம். we can see what is his role, Joseph's role. வாசிப்போமா? லூக்கா 23 50ஆம் வசனம் 51ஆம் வசனம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தையாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். யோசேப்பு குறித்து இப்படியாக சொல்லுகிறது. அவன் யார்? அவன் ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தான். ஆலோசனைக்காரனா he was in the council. அவங்க பாருங்க, சான் எரடின் சொல்ற அந்த கவுன்சில், அந்த முக்கியமான குழு அவர்கள் தான். அந்த யூத மக்களுக்கு
அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், ஆலயத்தோட காரியங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து அதை பார்த்து அதன் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துகிற த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடி போர்டு இவங்க தான். அதில் இவன் ஒருத்தனாக இருந்தான். நார்மலாக இந்த குழு 70 பேர் கொண்ட குழுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவங்களுக்கு பிரதான ஆசாரியர் தலைவராக இருப்பார். எந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இட் வில் கோ டு த ரோமன் கவர்னர். ஸோ அப்படி இருந்த குழுவில், முக்கியமான குழுவில் இந்த இருக்கிற ஒரு யூதனாக இவன் இருக்கிறான். இந்த யோசேப்பு இருக்கிறான். அவனை குறித்து இப்படியாக சொல்கிறது, அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். பட் he was very just. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் இவனோட பங்களிப்பு என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, முதல் விஷயம், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனமாய் இருந்தான். He was never agreeing to the decision that they were taking. இவங்க எடுக்கிற முடிவுக்கு இவன் ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த முடிவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை? இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அவர் இப்படியாக குரூசிஃபை பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த குழு இவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். அதற்கு இவன் ஒத்துக்கொள்ள மாட்டான், இவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். இவன் அந்த குழுவில் இருக்கிறான், பட் he is not accepting it. ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது. அந்த போர்ட் மீட்டிங் தான் டிசைட் பண்ண போகிறாங்க இந்த ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறத பற்றி. அப்போ அந்த போர்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஓட்டு போடணும், இல்லாட்டி அவங்க சொல்லணும். எல்லாரும் ஒரு மனதாய் தேர்வு செய்கிற காரியத்தை, ஒத்துக்கொள்கிற காரியத்தை தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒரு கோரம்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர் ஒத்துக்கொண்டால் போதும், இத்தனை பேர் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இத்தனை பேர் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோரம் வந்தால் போதும். ஆனால் இந்த கவுன்சிலில், இந்த போர்டில் ஒத்துக்கொள்ளாததில் இவன் ஒருத்தன். ஆனால் நிறைய பேர் ஒத்துக்கொண்டு இருப்பாங்க, அதனால தான் அதை நிறைவேற்ற அவங்க முயற்சி செஞ்சாங்க. பட் ஆனால் இவன் ஒத்துக்கொள்ளலை. He tried to save Jesus. எப்படி சொல்லுங்க எல்லாரும்? He tried to save Jesus from death. He tried to save Jesus from death. இயேசு கிறிஸ்து மரிக்காதபடிக்கு, அவரை சிலுவையில் அறியாதபடிக்கு இவன் பாதுகாக்க முயற்சி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பர்சன் குறித்து பார்க்குறோம், பிலாத்து. பிலாத்து குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இந்த இடத்துல பிலாத்துவை குறித்து பார்க்கும். பிலாத்து யாரு? ரோமன் கவர்னர், ஆளுநர், ரொம்ப முக்கியமான பர்சன். இவர் தான் கடைசி, இந்த குழு முடிவு எடுப்பாங்க, ஆனால் கடைசி முடிவு எடுக்கிறது இந்த பிலாத்து தான். அவர் தான் கடைசியில் சொல்லணும். இப்போ இந்த பிலாத்துவை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம்? அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். See, Pilate was also looking for an opportunity to save Jesus from crucifixion, death. பிலாத்துவும் முயற்சி செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை இந்த மரணத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்றினு அவன் விடுதலை பண்ண வகை தேடினான் என்று வசனம் சொல்லுகிறது. இது பிலாத்து. மூன்றாவதாக நிக்கோதேமே. யோவான் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் 51ஆம் வசனம். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாகாது என்று தம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார்கள். இங்க பாருங்க, நிக்கோதேமே இவனும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன், அந்த கவுன்சிலில் ஒருத்தன், அவங்களில் ஒருத்தன், ஒரு பாரிசி, பரிசேனா இருக்கிறான், அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கிறான். இவனும் என்ன பண்ணுறான்? இயேசுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இவங்க அரெஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது இவன் சப்போர்ட் பண்ணுறான், ஜஸ்டிஃபை பண்ணுறான். எப்படி அவரை பற்றி தெரியாமல், அவரை சரியாக விசாரிக்காமல், அவர் என்ன சொல்ல வர்றாரு என்று புரியாமல், அவர் செய்கைகளை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அவர் மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க என்று சொல்லி இவனும் அவரை காப்பாற்ற முயற்சி செய்கிறான். ஸோ we have 3 characters here. 3 பேர் இயேசு கிறிஸ்துவுடைய பரியல் சர்வீஸில் இன்வால்வ் ஆன இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர்கிட்டையும் நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், they tried to save
ஜீசஸ் ஃப்ரம் crucifixion, ஃப்ரம் டெத். அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா? மார்க் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். அடுத்தது மார்க் எழுதிய சுவிசேஷம் 15:46. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அப்புறம் யோவானுக்கு போவோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இங்க இந்த 3 பேரை குறித்து வேற பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம், இல்லாட்டி அதனுடன் தொடர்புடைய ஒரு பகுதியில் நம்ம பார்க்கிறோம். யார் இந்த 3 பேர்? பிலாத்து, யோசேப்பு, நிக்கோதேமு. இவங்களை குறித்து என்ன பார்க்கிறோம்? ஃபஸ்ட்டு பிலாத்து என்ன செய்கிறாரு? நம்ம மார்க் 15 வாசித்தோம். யோசேப்பு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்துவோட பாடியை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அடக்கம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே பிலாத்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு. ஏன் அந்த ஆச்சரியம் பிலாத்துக்கு? ஏன் பிலாத்துக்கு அந்த ஆச்சரியம் வந்தது? ஏன் இத்தனை சீக்கிரத்தில் 3 மணி போல அவர் உயிர் பிரிந்ததாக நாம் நம்புகிறோம். ஸோ 7 வார்த்தைகள் முடிந்த பிறகு அவர் உயிர் பிரிந்தது. ஆனால் பிலாத்துக்கே ஆச்சரியமாக இருந்தது, இத்தனை சீக்கிரத்தில் இருந்துட்டாரான்னு. ஏன்? சிலுவை மரணம் எதற்கு அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டது என்றால், ஏன் குரூசிஃபிக்ஷனை ஒரு பனிஷ்மெண்ட்டாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்கன்னா, ஒரு மனிதனை சிலுவையில் எப்போ அறைவாங்கன்னா அந்த காலத்தில் ரொம்ப பயங்கரமான கிரிமினலாக இருந்தால், அது எப்படிப்பட்ட கிரிமினல்னா அரசுக்கு எதிராக, எப்படி அரசுக்கு எதிராக அவர்கள் ஒரு போராட்டத்தை செய்கிறவர்களாக இருந்தால், அரசு அதிகாரிகளை சோல்ஜர்ஸ் அந்த போராட்டத்தில் சண்டை போட்டு ஒரு கொலை பண்ணியிருந்தா அவர்களுக்கு இப்படிப்பட்ட மரணத்தை கொடுப்பாங்க. டெரரிஸ்ட் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. நடு ஊரில் இல்லாட்டி ரொம்ப தெரிகிற மாதிரி, ஆனால் தான் கல்வாரி மலையில் வச்சாங்க. ஏன்னா அந்த மலை இந்த ஊரில் இருந்து எங்கே பார்த்தாலும் தெரியும். அப்படி தான் அவங்கள அடிப்பாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. சிலுவையில் அந்த பொசிஷனில் அவங்க அடிக்கும் பொழுது அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க உடனே இறந்து போக மாட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் ஒரு சில நாட்கள் அப்படியே இருப்பாங்க, பயங்கர வேதனையில், டார்ச்சர் டு த கோர். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டு அந்த வலி வேதனை போதாது என்று சொல்லி எல்லாரும் பார்க்குற மாதிரி அவமானத்தோட அப்படியே இருக்கணும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும். இட் ஷுட் பி அ லெசன் ஃபார் த பீப்புள் ஹூ see this. என்ன பாடம் என்று சொன்னால், அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அதற்கு பனிஷ்மெண்ட் இதுதான் என்பது பாடம். ஸோ அப்படி தான் இவரையும் அறைந்திருந்தார்கள். ஆனால் பிலாத்துவுக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தது என்றால், இவர் சில நாட்கள் இப்படி தொங்குவார்னு நினச்சோமே, ஆனால் அதுக்குள்ளே இறந்துட்டாரே என்று சொல்லி பிலாத்து மனசில் இது ஓடிட்டே இருந்தது. பாருங்கள், அவருக்கு இது ரொம்ப கவனமாக இருந்தது, அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்படி ஜீசஸ் அவரை சிலுவையில் அறையிறதே இவர் பிலாத்துக்கு பிடிக்கல, ஆனால் அவர் இப்படி தொங்கிட்டு இருப்பார் என்று சொல்லி அவருக்கு மனசில் ஓடிட்டே இருந்தது. அவருடைய காவலாளிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க, செஞ்சுரியன் அங்கே இருக்கிறாங்க.
ஆனால் ஜீசஸ் பாருங்க, மரணம் அவரை ஜெயிக்கல, மரணத்தை அவர் ஜெயிச்சவர். அவர் மரணம் எப்படி நடந்தது என்றால், தன் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். டெத் குட் நாட் கண்ட்ரோல் ஹிம். அது அவமானமாக மாறி சில நாட்கள் இருக்கணும் என்று சொல்லி அவங்க நினைச்சதெல்லாவற்றையும் உடைத்தவர் என்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிலாத்து ஆச்சரியப்பட்டான் என்று சொல்லி வார்த்தை இருக்கு. பிலாத்து கோபம் அடைந்தான் என்று இல்லை, பிலாத்து வேதனை அடைந்தான் என்று இல்லை. எதுக்கு இப்படி இவ்வளோ சீக்கிரம் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் வேதனை அடையலை, கோபம் அடையலை, ஆச்சரியப்பட்டான். He was surprised, he was not shocked. Pilate was surprised because probably in his heart he was longing for a miracle. அவன் உள்ளத்தில் ஒருவேளை இப்படியாக ஏங்கி கொண்டிருந்தான், இயேசு இப்படி அவமானப்படக்கூடாது, இப்படி ஒரு கோரமாக அவர் மறிக்கக்கூடாது என்று. probably he was longing, his body should not be there on the cross for long, ரொம்ப நேரம் அங்கே தொங்கக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை அவன் யோசிச்சுட்டு இருந்தான். அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படியாக ஒரு செய்தி வரும்பொழுது அவன் ஆச்சரியப்படுகிறான். அதனால தான் அவனோட செஞ்சுரியனை கூப்பிட்டு அதை கேட்டு உடனடியாக பெர்மிஷன் கொடுக்குறான், எடுத்துட்டு போங்க என்று சொல்லி. That was Pilate. அடுத்தது யாரை பார்த்தோம்? அங்கே என்னாச்சு? நிக்கதேமை கொடுத்து என்ன பார்த்தோம்? அங்கே என்னாச்சு? அவன் போய் மெல்லிய துப்பட்டை வாங்கி கொண்டு அவரை இறக்கி அந்த துப்பட்டை சுற்றி கண்மலையை வெட்டி அந்த கல்லறை, யோசேப்பு கண்மலையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் அங்கே ஒரு கல்லறை வெட்டப்பட்டு இருக்கிறது. அதில் இமீடியட்டாக அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த நாட்களில் இப்படியாக கிரிமினலாக அவங்க நினைக்கிற பீப்புளை, பனிஷ்மெண்ட் கொடுக்குற பீப்புளை சிலுவையில் இப்படி அவமானப்பட்டு ரொம்ப நாட்கள் இருந்து செத்த பிறகு அவர்களை நல்லா அடக்கம் செய்ய மாட்டாங்க. அந்த பாடிஸை தூக்கி அதற்கென்று சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போட்டுருவாங்க. அங்கே அந்த கழுகும் வல்ச்சஸும் வந்து சாப்பிட வேண்டும், மிருகங்களும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தான் போடுவாங்க. அடக்கம் செய்ய மாட்டாங்க. ஆனால் யோசேப்பு உடனே போய் அவனுக்கு இதெல்லாம் தெரியும், உடனே போய் அவர்கிட்ட கேட்டு, பிலாத்துவோட கேட்டு அந்த பாடியை வாங்கிட்டு வந்து அதை நல்லா இது பண்ணி அதை அனாயிண்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் பரியல் செய்கிறாரு. இஸ் டேக்கிங் இஸ் எஃபர்ட்ஸ். ஏன்னா யோசேப்புக்கு தெரியும் இந்த பாடி அப்படியே விட்டுருவாங்க, தொங்க விட்டுருவாங்க. அவங்களோட எண்ணம் இதுதான், இது அப்படியே ஒரு 2-3 நாள் பார்க்கணும். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சரீரம் இப்படியாக அவமான சின்னமாக ஒரு நாள் நைட்டு கூட அந்த சிலுவையில் தொங்கக்கூடாது என்று சொல்லி அவன் ஆர்வத்தோட வேகத்தோட போய் அதை எடுத்துட்டு வந்து அதற்கு ஒரு நல்ல அடக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இப்படியாக பத்திரமாக அடக்கம் செய்கிறாரு. He didn't want it to be hanging on the cross as shame even one night. அது மட்டும் இல்லை, அதை பாடி எடுத்துட்டு வந்து அது எங்கேயோ ஒரு அனாதை பிணமாக போட்டு அது மிருகங்களுக்கு ஒரு இரையாக மாற்றக்கூடாது என்று சொல்லி அவன் எடுத்துட்டு வந்து அது ஒரு நல்ல அடக்கம் செய்கிறான். இது யோசேப்பு. நிக்கோதேம் என்ன செய்கிறான்? நிக்கோதேம் என்ன செய்கிறான்? வஸ்தம் என்ன பண்ணா? வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் 100 ராத்தல் கொண்டு வந்தான். வெரி எக்ஸ்பென்சிவ். அவன் எடுத்துகிட்டு வந்த அந்த பர்ஃப்யூம், அந்த பாடியை அனாயிண்ட் பண்ணுறதுக்கு அவன் எடுத்துகிட்டு வந்த அந்த பர்ஃப்யூம் பயங்கர எக்ஸ்பென்சிவ், அந்த ஸ்பைசஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்து அதை எடுத்துகிட்டு வந்து இவர் சரீரத்தை நல்ல ஒரு பெஸ்ட்டு ராயல் பரியல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடியை நல்லா பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அது அப்புறம் யாரும் வந்து எடுத்து எதுவும் பண்ணாதபடிக்கு அதை அழகாக ரேப் பண்ணி அதை பரியல் பண்ணுறான் நிக்கோதேமே. இப்போ பிலாத்தும் யோசேப்பும் நிக்கோதேமும் என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு அவரை மரணத்திலேருந்து காப்பாற்ற எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க, முடியல, மறிச்சிட்டாரு. சரி, அட்லீஸ்ட் அந்த சரீரத்தை பத்திரப்படுத்துவோம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? அந்த மரித்த அந்த சடலத்தை பத்திரப்படுத்துவோம் என்று சொல்லி நினைக்கிறாங்க.
யோசேப்பும் பிலாத்துவும் நிக்கோதேமும் என்ன தெரியுமா முயற்சி செஞ்சாங்க? they tried to save and to make it safe. சொல்லுங்க, save and safe. சொல்லுங்க, save and safe. சொல்லுங்க ஒரு முறை, save and safe. பத்திரப்படுத்துறாங்க, பாதுகாக்க முயற்சி செஞ்சாங்க, தடுக்க முயற்சி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் பத்திரப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இவங்க என்ன ரொம்ப பியூட்டிஃபுல், அவங்களோட ஆர்வம் ரொம்ப பவர்ஃபுல். கூட இருந்தவங்களே செய்யாத காரியத்தை பயந்து ஓடி போன நேரத்தில் எங்கோ இருந்து இவர்கள் வந்து இவ்வளோ வைராக்கியமாக அந்த ஜீசஸோட பரியல் சர்வீஸை இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பணத்தை செலவழித்து அதிகாரத்தை தாண்டி அவங்க செய்கிறத பார்க்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கு, பிரமிப்பாக தான் இருக்கு. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, என்னதான் இவங்க செஞ்சாலும் இவங்களால அந்த மரணத்தை தடுக்க முடியாது. என்னதான் இவங்க செஞ்சாலும் இவங்களால அந்த சரீரத்தை பாதுகாக்க முடியாது. Because Jesus came to this earth to die and to rise up again. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மரிக்க உயிர்த்தெழ. Hallelujah. Hallelujah. It's not by their efforts. It's lovely that they put in those efforts. ஆனால் அது கிடையாது, அது இதோடைய திட்டம் கிடையாது. அதற்கு மேலே ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. அங்கே நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, அந்த மரணத்திலிருந்து இவங்க செய்ய முயற்சி செஞ்சது அந்த மரித்தவரை கிடையாது, அந்த மரித்தவரை இவங்க பாதுகாத்தது கிடையாது, அந்த மரித்தவரை எப்படியாவது தப்பு வைக்கலான்னு இவங்க நினைச்சது கிடையாது. ஆனால் அந்த மரித்தவர் அவருடைய மரணத்தின் மூலமாக இவர்களை தப்பு வைத்தார். இவங்களை நம்ம பார்க்கும்போது இவங்க 3 பேரை கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோஸ் மாதிரி வந்து இதை ஒரு சினிமாவாக நம்ம எடுத்திருந்தா இவங்களை ஹீரோஸாக 3 ஹீரோ படமாக நம்ம இதை எடுத்துருக்கலாம், ட்ரிபிள் ஹீரோ படமாக எடுத்துருக்கலாம். 3 பேர் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அவரை காப்பாற்றுறது, அவரை பாதுகாக்கிறது என்று சொல்லி எஃபர்ட்ஸ் போடுறது சூப்பராக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே படம் செம்ம ஹிட்டாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இவங்க ஹீரோ கிடையாதுயா. When Jesus is there, nobody else is a hero. வேற யாரும் ஹீரோ ஆக முடியாது. இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார் என்றால் இயேசுவின் பிள்ளைகளின் வாழ்க்கையில ஜீசஸ் இஸ் தி ஒன்லி ஹீரோ. இவங்கள தான் ஆக்சுவலா அவர் அங்க தப்பு வைக்கிறார். ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளே அவங்களுக்கு தெரியல, அவர் மரித்து போய் ஒரு சடலம் என்று சொல்லி இவங்க நினைச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அவர் மரித்தாலும் அவர் ராஜாதி ராஜா. பார்க்கலாமா எப்படின்னு? யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1, 2 யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். John 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். மத்தேயு 27:24. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான்.
3 பேரை குறித்து வேற சில இடங்களில் வேற சில காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல முதல் காரியம் என்னவென்றால் நிக்கோதேமை பற்றி நம்ம பார்க்கிறோம். நிக்கோதேமே அவன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிற சீனு இந்த பரியல் சர்வீஸ் அப்போ கிடையாது, அடக்க ஆராதனை அப்போ கிடையாது. நல்லா திரும்ப சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நிக்கோதேமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிற சீனு அடக்க ஆராதனையில் கிடையாது, ஃபியூனரல் சர்வீஸில் கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிற சீன் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வரான். எப்படி வரான்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரான். he was a Pharisee, பரிசேயன். இயேசுவை எல்லாம் குறை சொல்லி கொண்டிருந்த காலங்களில் இவன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வரான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து அவன் சொல்கிறான், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னு சொல்லி இஸ் ஹேவிங் எ டிஸ்கஷன் கான்வர்சேஷன் வித் ஜீசஸ். அவரை பற்றி அவர்கிட்ட இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வரான். ரெண்டாவது நம்ம பார்க்கறது அரிமத்தியா ஊரான். யார்? யோசேப்பு. அவன் என்ன செய்கிறான் பார்த்தோம், பிலாத்துக்கிட்ட கேட்குறத பார்க்குறோம். நல்லா கவனிங்க. இவங்க 2 பேரை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரும் அந்த கவுன்சிலில் இருக்கிறாங்க, முக்கியமான குழுவில் இருக்கிறாங்க, இயேசுப்பாவை எதிர்க்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. நிக்கோதேமைக்கும் தெரியும் அவன் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறான். யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் ஒரு டிசைபிள், ஜீசஸோட சீஷனாக பின்பற்றுகிறான். அவன் இருக்கிற இடம் எங்கே, ஆனால் அங்கேயும் இருந்து அவன் இயேசுவை பின்பற்றுறான். இது நம்மளுக்கு ஒரு நல்ல பாடம். நம்ம எங்கே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் உலகத்தில் இருக்கிற வேலை செய்கிற இடத்துலலாம் கஷ்டம். எங்கே இருந்தாலும் ஒரு யோசேப்புவால் அந்த கவுன்சிலில் இருந்துகிட்டே ஜீசஸோட டிசைப்பிளாக இருக்க முடியும்னா, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும், நீங்கள் அயோத்தியாவில் இருந்தால் கூட ஜீசஸோட டிசைப்பிளாக இருக்க முடியும். பாருங்க. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு காண்பிக்க நினைக்கிற காரியம் என்னென்னா, இவங்க 2 பேர் ஜீசஸோட ஃபாலோவராக டிசைப்பிளாக இருந்தாலும் 2 பேர்கிட்டையும் பயம் அதிகமாக இருந்தது. நிக்கோதேம் எப்போ வந்தானா ஜீசஸை பார்க்க? ராத்திரியில என்று சொல்லி வசனம் சொல்லுது. he came in the night. ஏன்? அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அதை போட்டிருக்காங்க வசனத்தை, சும்மா போட மாட்டாங்கல்ல. ஏன்? பயம். அந்த பரிசேயர்கள் பார்த்துடக்கூடாது, வேறு யாரும் பார்த்துட்டு போய் சொல்லக்கூடாது என்ற பயம். he was following Jesus but he was scared. அவனுக்குள்ள பயம் இருந்தது. அதனால தான் நடுராத்திரியில் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டான். அடுத்தது யாரு? யோசேப்பு. யோசேப்பு குறித்து என்ன சொல்லப்படுகிறது? யூதருக்கு பயந்ததினால இயேசுவுக்கு அந்தரங்க சீஷன், சீக்ரெட் டிசைபிள். இவனுக்கு என்ன? பயம். இவனுக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு. அடுத்தது பிலாத்து. பிலாத்து என்ன பண்றாரு? அவங்கெல்லாம் கலகம் பண்றாங்க, அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. இவர் ரோமன் கவர்னரு, இவர் சொல்றதா கடைசி இன்ஸ்ட்ரக்ஷனு. ஆனால் இவரும் அந்த எதிர்ப்பை பார்த்து, அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து கை கழுவி விட்டுறாரு. ரோமன் கவர்னர்ஸ் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அந்த பகுதி மக்கள் எதிர்த்து போராட்டம் செய்யக்கூடாது, அவங்களை எப்பொழுதுமே ஆளுகை செய்யணும், அவங்கள அடிமையாகவே வச்சிருக்கணுன்றது தான் அவங்கள வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களோட மெயின் ரோல். ஆனால் அந்த ரோமன் கவர்னர் இப்போ பயந்துடுறாரு, இந்த கூட்டத்தோட அந்த வீரியத்தை பார்த்து பயப்படுறாரு. இஸ் ஸ்கேர்ட். அதனால கை கழுவி விட்டுறாரு. இந்த 3 பேருக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரிந்திருந்தாலும், அவரை பற்றி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், அவரை பின்பற்றுகிறவர்களாக கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும், இந்த 3 பேருக்கும் தடைகள் இருந்தது, ரோட் பிளாக்ஸ் இருந்தது, குறைகள் இருந்தது, வீக்னஸஸ் இருந்தது. they were failing, they were not strong, they were not courageous, they were not overcoming. அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்போ
இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பேச நினைக்கிற காரியம் இதுதான். நம்ம எல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், ஜீசஸை ஃபாலோ பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். குட் ஃப்ரைடே சர்வீஸ், ஈஸ்டர் சர்வீஸ், கிறிஸ்மஸ் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸ், சண்டே சர்வீஸ், சர்ச் சர்வீஸ் எல்லாவற்றிற்கும் வருகிறவர்களாக, போகிறவர்களாக, கிறிஸ்துவ அடையாளங்களை தரித்து கொள்கிறவர்களாக சிறப்பாக செயல்படுறோம். பட் ஆனாலும் நமக்குள்ள இன்னைக்கும் தடைகள் இருக்கிறது. நம்ம சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சரியாக நிறைவேற்றுறோம். அடக்கம் செய்ய வேண்டியது அடக்கம் செய்கிறோம், அடக்கத்தை சிறப்பாக செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். பட் ஆனாலும் நமக்குள்ள இன்னும் தடைகள் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு, இந்த வருஷ குட் ஃப்ரைடே அன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்ன? வாட் ஆர் தோஸ் திங்ஸ் தட் இஸ் ஸ்டாப்பிங் மீ? அது பாவமாக இருக்கலாம், சில குணங்களாக இருக்கலாம், சில பயங்களாக இருக்கலாம், சில குறைவுகளாக இருக்கலாம், சில சரீர பலகீனங்களாக இருக்கலாம், சில மென்டல் பிளாக்ஸாக இருக்கலாம், சில சமயங்கள் மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். எது உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு சிலுவையில் மரித்து தன் உயிரை விடுகிற அந்த நேரத்தில், இட் வாஸ் ஸோ ஹிஸ்டாரிக், யூ நோ. ஆலயத்தின் சீலை கிழிந்தது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, பிதாவின் சத்தம் கேட்டது. ஐ ப்ரே தட் இந்த நேரத்திலும் அப்படி நம்மளுடைய மனசை மறைத்து கொண்டிருக்கிற சீலைகள் கிழிய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். The curtains should be torn right now in the name of Jesus. நம்ம வாழ்க்கையில் நம்ம கட்டி போட்டு கொண்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அசைக்கப்படுவதாக. Let the earth shake and the bonds be broken in the name of Jesus. மரித்து போயிருக்கிற நம்ம வாழ்க்கையில் கர்த்தரின் சத்தம் கடந்து வருவதாக. As Jesus dies, 3 மணி ஆகிறது. நமக்கு நேரம் காலம்லாம் இல்லை, எப்பொழுதும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், மரித்தவராக உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் யூ. 3 மணி ஆகிறது, சரியாக 3 மணி ஆகிறது. இந்த 3 மணியில் அவர் நமக்காக மரித்ததை நம்ம யோசிக்கிற நேரத்தில், நம்ம சொந்தமாக்கி கொள்ளுகிற இந்த நேரத்தில், அதை நம்ம நாடி நரம்புகள், மனசின் ஆழங்கள் புரிந்து கொள்ளுகிற இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம வாழ்க்கையிலும் மரித்து போன காரியங்கள் எல்லாம் உயிரோடு எழும்புகிறது என்று சொல்லி. Every dead thing in our life comes back to life in the name of Jesus. இயேசு மரித்த அந்த நேரத்தில், நமக்காக மரித்த அந்த நேரத்தில், நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மரித்து போயிருக்கிற எல்லா காரியங்களும் உயிரோட எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த 3 பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். நிக்கோதேமே ராத்திரியில் வந்துட்டு இருந்தான் பயந்து போய். ஆனால் இன்றைக்கு அவன் உடைமைகளை, அந்த 100 ராத்தல் என்று சொல்லப்படுகிறது, வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அவனுடைய எல்லா உடைமைகளும் அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேல்யூ. அவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரியத்தை அவன் செஞ்சு அவன் முன்னாடி வந்து
அங்கே அந்த பரியல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறான்னா யோசேப்போட மற்றவங்களாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பரிசேயர்கள், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கூடவே போயிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை வெட்டி விட்டுட்டு அவரை பின்தொடர்ந்து கூடவே போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? இவர் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாரு, எங்கே தப்பு செய்கிறாரு என்று பார்த்து பின்னாடி போயிட்டே இருந்தாங்க, குறை கண்டுபிடிக்கிறதுக்காக. எவ்ரி டைம் தேர் வாஸ் அ ஸ்குவாட் which was watching over him. அப்படி அவர் எப்போ அரெஸ்ட் பண்ணலாம், அவர் எப்போ சிலுவையில் அடைக்கலாம்னு காத்துட்டு இருந்தவங்க அவரை சிலுவையில் அரைஞ்ச பிறகு அதை உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. பால்கனி டிக்கெட்டில் உட்காந்து இதுக்கு தானே காத்துட்டு இருந்தோன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அந்த சரீரம் அந்த சிலுவையில் பல நாள் தொங்குறதை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி இவங்களும் உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது அவ்வளோ கவனமாக ஒரு கூட்ட பரிசேயர்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தைரியமாக இந்த பரிசேயர், இதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்த பரிசேயர், இப்போ யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லடா என்று சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்க கண் முன்னாடி அந்த இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்கு அவ்வளோ விலையுயர்ந்த அவரோட உடைமைகளை கொடுத்து அவன் அப்படியாக அதை அடக்கம் பண்ண ரெடி பண்ணும் பொழுது யோசேப்போட சேர்ந்து இதை செய்யும் பொழுது மற்றவங்க பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதை பற்றி கவலைப்படல நிக்கோதேமே, because Nicodemus was resurrected. அவன் வாழ்க்கையில் இருந்த மரணத்தின் காரியம், மரித்து போய் இந்த காரியம், அவனோட பயம் அது மாறி அவன் ஜெயத்தோடு இன்றைக்கு இயேசுவுடைய சீஷனாக தைரியமாக நிற்கிறான். இதை யார் செஞ்சது? இயேசுவோட மரணம் செஞ்சது. யோசேப்பு குறித்து சொல்லுகிறது, அவன் பயந்து, அந்த யூதர்களுக்கெல்லாம் பயந்து அவன் சீக்ரெட் டிசைபிளாக இருந்தான்னு சொல்லுது. ஆனால் அதே யோசேப்பு இன்றைக்கு இதே பைபிளில் இன்னொரு காஸ்பலில் சொல்லுது, அவன் தைரியமாக போய் கேட்டான் என்று சொல்லி. போல்ட்லி என்று சொல்லுது. பிலாத்து விடத்தில் போல்ட்லி இவன்ட் அண்ட் ஆஸ்ட் என்று சொல்லுது. இந்த வார்த்தை யூஸ் பண்ணுது வசனம். தைரியமாக போய் கேட்டான், போல்ட்லி இவன்ட் அண்ட் ஆஸ்ட் என்று சொல்லுகிறது. அவனை குறித்து தான் சொல்லுது, அவன் பயந்து அவன் சீக்கிரம் டிசைபிளாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு அவன் தைரியமாக போய் அவன் பிலாத்து முன்னாடி நின்று, பிலாத்து கவர்னர், அவரை ஈஸியாக போய் பார்க்க முடியாது, பட் he just went there. தைரியமாக போய் பயந்து சீக்கிரம் டிசைபிளாக வந்து தைரியமாக போய் நின்று, பிலாத்துவே அந்த சரீரம் எனக்கு வேண்டும், என் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட சிலுவையில் ஒரு நைட்டு கூட தொங்கக்கூடாது, ஐ நீட் இட் என்று சொல்லி வாங்கிட்டு வரான். வந்து ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணது மட்டும் இல்லை, அவனுக்கான கல்லறையில், அவன் கையால் அவன் வெட்டியிருந்த கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணுறான். இதே பரிசேயர்கள் முன்னாடி, இதே யூதர்களின் கண்கள் முன்னாடி. எங்க போச்சு அவன் பயம்? அந்த பயம் என்ற மரணம் அவன் வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய் இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன், நான் சீக்ரெட் டிசைபிள் இல்ல, I am a visible disciple and I will do everything for Jesus, giving my grave. இயேசுவோட மரணம். பிலாத்து கை கழுவுனா, பிலாத்து கை கழுவுனா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, கை கழுவுனா. கை கழுவுனன்னு அர்த்தம் இனிமேல் அதில் நான் தலையிட மாட்டேன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து யோசேப்பு வந்து கேட்கும் பொழுது பிலாத்து எதை பற்றியும் கவலைப்படல. நான் கை கழுவுன, அப்போ பயத்தில் கை கழுவுன, ஆனால் இப்போ நான் தைரியமாக முடிவெடுக்கிறேன், நான் அந்த சரீரத்தை கொடுக்குறேன், நான் என் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன், நான் அப்ரூவல் கொடுக்குறேயா, போய் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணு என்று சொல்கிறான். இதே பிலாத்துக்கிட்ட தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த யூதர்கள் வந்து சொல்கிறாங்க, வேற இடத்துல நம்ம வாசிக்கிறோம், வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, அவனோட சீசர்கள்லாம் வந்து அவரோட சரீரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம், பயமாக இருக்குது என்று சொல்கிறாங்க. இதே பிலாத்து தான் அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே என்ன பண்ணா, முத்திரை போட்டான், காவலாளிகளை அனுப்பினான். எவ்வளோ ஒரு மாற்றம்!
எவ்வளோ ஒரு மாற்றம், அதிகாரத்தை பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. He knows that Jesus is the king. இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு தெரிஞ்சிடும் அவர் வெறும் கிங் இல்லை, ரிசன் கிங் என்று சொல்லி. பிலாத்துக்கு 2 அனுபவம் கர்த்தர் கொடுக்குறாரு. முதல்ல இப்போ கொடுக்குறாரு, 2வது காவலாளிகளை போட்டவன காவலாளிகளை அவன் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு உயிர் தெளிந்தவர் இயேசு கிறிஸ்து. பிலாத்துக்குள்ள கை கழுவின பிலாத்துக்குள்ள எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று கை கழுவின பிலாத்துக்குள்ள இந்த விஷயத்தை நான் தலையிட மாட்டேன் என்று சொன்ன பிலாத்துக்குள்ள பயத்தினால அலட்சியத்தினால இன்றைக்கு தைரியம் வந்தது. அவன் அப்ரூவல், அவன் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி அப்ரூவல் கொடுக்குற அளவிற்கு அவனுக்கு தைரியம் வந்தது. He is taking up his responsibility, taking back his responsibility. மரித்த அந்த காரியங்கள் உயிரோடு எழும்பினதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஜெபித்ததை போல நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் மரித்து போயிருந்ததோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Every single thing that was dead. அதனால தான் சொல்கிறேன், by his death he made everything good. So it is not Dead Friday. சொல்லுங்க எல்லாரும், இட்ஸ் நாட் டெட் ஃப்ரைடே. மரணத்தின் நாள் அல்ல. இட்ஸ் நாட் டெட் ஃப்ரைடே. மரித்து போன நாள் அல்ல, மரித்து போன ஃப்ரைடே அல்ல. சொல்லுங்களேன், மரித்து போன ஃப்ரைடே அல்ல. இட் இஸ் குட் ஃப்ரைடே. இட் இஸ் குட் ஃப்ரைடே. இட்ஸ் நாட் டெட் ஃப்ரைடே, இட்ஸ் குட் ஃப்ரைடே. அவர் மரித்தார், என் வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள் உயிரோடு திரும்பி வந்தது. என்ற கர்த்தர் சொல்ற, சரீரத்தில், உன்னோட மனசில், உன்னோட வாழ்க்கையில், உன்னோட குடும்பத்தில், உன்னோட வேலையில், உன்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸில், உன் ஊழியத்தில் மரித்து போயிருக்கிற காரியங்கள் அவ்வளோதான், முடிஞ்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கை விட்டுட்டேன், நான் விட்டுட்டேன், அவ்வளோதான், ஐ லாஸ்ட் ஹோப் ஆன் இட் என்று நீங்கள் சொல்கிற காரியங்கள். மரணம் யூஸ்வலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிற விஷயம் இல்லை. யாராலையும் மரணத்தை தடுக்க முடியாதுல்ல. அது வரும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஜீசஸ் அதை ஓவர் கம் பண்ணார். டெத் கேன் நாட் கண்ட்ரோல். அவர் தான் சொன்னார் முடிஞ்சு அப்படின்னு. அண்ட் டுடே எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களை ஓவர் கம் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற பலர் சில விஷயங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த விஷயங்களை நான் தோத்துட்டு இருக்கிறேன், இந்த பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த குறைவுகள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கு. ஐ எம் நாட் ஏபிள் டு ஓவர் கம். எனக்கு இது பிடிக்கல, எனக்கு தெரியும் இது சரியில்லைன்னு, எனக்கு இது கஷ்டத்தை கொடுக்குது, ஆனாலும் என்னால் அதை ஜெயிக்க முடியல. நான் சொல்கிறது புரியுதா? 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 அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் அப்படியாக உங்கள் லைஃப்பில் மரித்து போன காரியங்களை உயிரோடு எழுப்புறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தியம், சிலுவையின் சத்தியம் நம்மளுக்கு புரிந்த உடனே, மரணத்தின் சத்தியம் நம்மளுக்கு புரிந்த உடனே உங்களுக்கு இப்போ அந்த தைரியம் வருதா வரலையா? இந்த 3 பேருக்கு வந்த தைரியம் வருதா வரலையா? அவர் மரணம் எதற்கு என்பதை புரிந்த உடனே உங்களுக்குள்ள தைரியம் வருதா? மரித்து போன காரியங்கள், வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள் இப்பொழுது ஆண்டவரின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உயிரோடு எழும்புது. சில சமயத்தில் இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேணும். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக மனுஷனாக வாழ்ந்தார், எதற்காக மரித்தார் என்று சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஜெயம் நமக்கு வந்துடுது. அடுத்தது அதை செயல்படுத்தணும். பாருங்க, உலகத்தில் எப்படி சொல்லி தருவாங்கன்னா, நீ நல்லா படிச்சினா உனக்கு விக்ட்ரி, நீ நல்லா ஓடினா உனக்கு விக்ட்ரி, நீ நல்லா சம்பாதிச்சின்னா உனக்கு விக்ட்ரி சொல்லி தருவாங்களா? புரியுதா நான் சொல்கிறது? அப்படி தான் சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம நல்லா ஓடுவோம்,
ஆனால் நிறைய சமயம் தோற்று போயிடுவோம். வேறு யாராவது ஜெயிச்சிருவாங்கல்ல. போட்டின்னா வெற்றி தோல்விகள் இருக்கும். ரொம்ப வேதனை ஆகிடுவோம், நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லித்தருன்னா, நீ நல்லா ஓடுறனால விக்ட்ரி கிடையாது, உனக்கு ஏற்கனவே விக்ட்ரி இருக்கு, கிடைச்சிடுச்சு. நீ நல்லா ஓடி அதை சொந்தமாக்கிக்கோ, அதை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்து. நீ ஓடுறது விக்ட்ரிக்காக கிடையாது, புரியுதா? நம்ம ஓடுறது ஜெயிக்கிறதுக்காக கிடையாது. ஜெயம் ஏற்கனவே நமக்கு சொந்தமாயிடுச்சு. நம்ம ஓடுறது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, இந்த லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு, இந்த லைஃப்பில் சமாதானத்தோடு இருக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறதுக்கு தான் ஓடுறோம். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஓட்டம் ஓடுற நமக்கு தெரியும் விக்ட்ரி ஏற்கனவே நமக்கு தான். நம்ம கூட 10 பேர் ஓடினாலும் சரி, 100 பேர் ஓடினாலும் சரி, ஓடுற எல்லாரும் ஓடி முடிச்சா நம்ம பணி முடிஞ்சுது. ஹல்லேலூயா. ஓடுற எல்லாருமே இயேசுவோட திட்டத்தின் படி ஓடினா அவங்க எல்லாருக்கும் ஜெயம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டார் அவர் மரணம் எதற்கென்று சொல்லி, அதன் மூலமாக நமக்கு ஜெயம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க, என்ன பாவத்தில் இருக்கீங்க, என்ன குறைவுகள் இருக்கீங்களா எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் யூ டு நோ தட் காட் ஹஸ் காட் விக்ட்ரி ஓவர் எவ்ரிதிங் தட் இஸ் lacking in your life, which you're seeing and thinking that it's a defeat in your life. உங்கள் வாழ்க்கையில் குறைவு தோல்வின்னு நீங்கள் நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? சரி, இப்போ ஓடணும் இல்லை, இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஓட்டமாக இருக்குது இல்லை, அந்த நாளை ஓடும் போது தான் கஷ்டமாயிடுது. அப்போ தான் அந்த ஜெயத்தை மறந்துடுறோம் இல்லை. சரி, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டூல் இன்னைக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? என்ன ஆர்வத்தை காணும்? சொல்லித்தரவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜெயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. அந்த ஜெயத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு நம்ம வாழ்க்கையில் டெட்டாக இருந்த விஷயம் எல்லாவற்றையும் குட்டாக கர்த்தர் மாற்றிவிட்டார். அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு டூல். இது ஒரு ஃபேமஸ் ஆத்தர் எழுதி இந்த ஒரு புக்கிலேருந்து திருடிட்டேன். ஆனால் நான் மொழிபெயர்த்துட்டேன். ஓகேயா? அதனால் பாதி கிரெடிட் அவருக்கு கொடுக்குறேன், பாதி ராயல்ட்டி வேணால் அவருக்கு கொடுத்துட்றேன். நல்லா கவனிச்சுக்கோ இந்த டூலை. நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் என்ன பாருங்கள், நான் சொல்லும் தாங்க பாருங்கள். நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் இருக்கும். நம்ம யூஸ்வலாக அந்த பெரிய விஷயங்களை தான் பார்ப்போம்ல. பெரிய பண பிரச்சனையை பார்ப்போம், லட்சக்கணக்கில் இருக்கிற கடனை பார்ப்போம், பயப்படுவோம். சரீரத்தில் இருக்க பெரிய சுகவீனம், அந்த சுகரு, டயபெட்டிஸு, வேலையில் இருக்கிற பெரிய அந்த பாஸு, மேனேஜரு, குடும்பத்தில் இருக்க பெரிய பாஸு, இப்படி பெரிய விஷயங்களை பார்த்து நமக்கு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத சில காரியங்கள் அப்படின்னு நினச்சி அதை நினச்சி தான் நம்ம அந்த செத்துப்போன மனப்பான்மைக்கு வந்துடும். இது அவ்வளோதான்யா, அந்த ஆளை மாற்ற முடியாது, அவங்கள மாற்ற முடியாது, இந்த பண பிரச்சனையை ஒன்றும் செய்ய முடியாது, என்ன தான் பண்ணாலும் அந்த கடனை அடைக்க முடியாது, இந்த சுகரை என்ன தான் பண்ணாலும் சரி பண்ண முடியாது. ஸோ வி ஃபீல் தட் இட் இஸ் டெட். கரெக்டா இல்லையா? செத்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, கடைசி வரைக்கும் அதோட வாழ வேண்டியது தான். அதுதான் செத்து போன மனநிலை. ஓகேயா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகே. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை சொல்லித்தரேன். பெரிய விஷயங்களை மறந்துடுங்க. அந்த பெரிய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெரிய விஷயத்தை சரி செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அப்படியே தோற்று போய் அதை வளர விட்டுட்டே இருப்போம். ஆக்சுவலாக இந்த சின்ன சின்ன விஷயம் தான் வளர்ந்து வளர்ந்து அதோட ரூட், அதோட வேர் அந்த மரத்தை இன்னும் பெருசாக்குது, கனி கொடுக்க செய்யுது தப்பான விதத்தில்.
அந்த ரூட்டை நம்ம சரி செய்ய ஆரம்பிச்சோன்னா ஒரு ரூட்டையும் நம்ம சரி செய்ய நிறைய நேரங்களில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அந்த பெரிய விஷயங்களே மாறிடும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த ஸ்மால் திங்ஸ் ஃபஸ்ட். அதை எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த டூல். இங்கிலீஷில் இந்த டூலை இப்படி சொல்கிறோம். க்யூ, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இது வாசிப்போம். க்யூ வாசிங்க, இங்கிலீஷில் யாராவது வாசிங்க. க்யூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட். தமிழில் குறி, ஏங்கி, பதில், வெகுமதி. சரி, இதுதான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா. ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு 3 விஷயத்தில் இருக்கும். ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, 2 நம்மளுடைய தூக்கம், 3வது நல்ல உடற்பயிற்சி. இந்த 3 சரி செஞ்சிங்கனால உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட மற்ற நிறைய காரியங்களை சரி பண்ணிட முடியும். அதாவது நீங்கள் இன்றைக்கி பெரிய விஷயங்கள் சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த பெரிய விஷயங்களை இந்த சின்ன விஷயங்களில் நீங்கள் சரி பண்ணிங்கனாலே சரி பண்ண முடியும். ஓகே, இந்த 3 விஷயங்கள் தான் மெயின் அதில். ஸோ அதில் நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். எந்த விஷயத்தை எடுப்போம்? தூக்கம். நிறைய நேரத்தில் நம்ம தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நல்ல ஹெல்த்தி பர்சனுக்கு 7 ஹவர் தூக்கம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 7 ஹவர்ஸ் ஸ்லீப். 7 ஹவர்ஸ் நைட்டில் தூங்கணும், காலையில் இல்லை. நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அதுக்கு பதில் கேட்டுக்கணும். நைட்டில் 7 ஹவர்ஸ் தூங்கணும்யா. அதுவும் 3 மணிக்கு படுத்துட்டு 4, 5, 6, 7, 8, 9, 10 7 ஹவர் அப்படின்னு 10 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது. அது தப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் உலகத்தை படிக்கும்போது என்ன படித்தார் சொல்லுங்கள்? லைட்டு, டார்க்கு, டே, நைட்டு. உலகத்தை எப்படி படித்தார்? எப்போ படித்தார்? நைட் ஷிஃப்ட்லேயே படித்தார். அவர் பிபிஓலையா வேலை செஞ்சுட்டு இருந்தார். எப்போ படித்தார்? டே ஷிஃப்ட்டில் படித்தார். லைட் அப்போ படித்தார். லைட் அப்போ தான் அவர் வேலை செஞ்சார். டார்க்கை தனியாக வச்சார். ஏன்னா அந்த டார்க்குன்றது வேலை செய்கிறதுக்கான டைம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம். மைண்டு, பாடியை அந்த சமயத்தில் ஒவ்வொரு ஆர்கனும் ரெஸ்ட் எடுத்து ரிப்பேர் ஆகும். ஓகே, கவனமாக கேளுங்க. ஸோ நைட்டு தூங்கணும், 7 ஹவர் தூங்கணும், சீக்கிரமாக தூங்கணும். அதான் கஷ்டம் இல்லை? கஷ்டமா இல்லையா? எனக்கு பெரிய சேலஞ்ச் அது இருந்தது. பட் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஐ ஆம் ஆல்சோ ட்ரைங் வித் யூ. சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எந்திரிச்சிங்க வச்சுக்கோங்களேன், யுவர் லைஃப் இஸ் சார்ட்டட் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். திரும்ப சொல்கிறேன், சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக இருந்துச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைய விதத்தில் சரியாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரதை பார்ப்பீங்க. ஓகே, சரி. சீக்கிரமாக படுக்கிறது கஷ்டம். ஆனால் எப்படி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? அந்த மரணத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? புரியுதா? லேட்டாக படுக்கிறது மரணத்தின் காரியம். திரும்ப சொல்கிறேன், லேட்டாக படுக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட். அந்த பேட் ஹேபிட் ஒரு மரணத்தின் காரியம், மரித்து போன காரியம். அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் ஏற்கனவே அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. புரியுதா? ஸோ இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த ஓட்டத்தை எப்படி ஓடுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டூலை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த டூலில் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? கியூ. சொல்லுங்கள். கியூ, CUE, கியூ. தமிழில் குறி. குறின்னா என்னென்னா, இங்கிலீஷில் மேக் இட் ஆப்வியஸ் என்று சொல்கிறார் அந்த ஆத்தர். தமிழில் அதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன், தெளிவாக்குங்கள். மேக் இட் ஆப்வியஸ் என்றால் தெளிவாக்குங்கள். இந்த தூக்கத்தை வச்சு சொல்லித்தரேன் எப்படின்னு. சரி, இப்போது சீக்கிரமாக தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட கணக்கு, நான் யூஸ்வலாக 12, 1, 2 தூங்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், 11 மணிக்குள்ளே தூங்கணும். அதுதான் அந்த சேலஞ்ச். தட்ஸ் சேலஞ்ச் தட் ஐவ் டேக்கன். 11 o'clock தூங்கணும். சரி, 11 o'clock தூங்குறத ஒரு ப்ராக்டிஸாக மாற்றணும்னா
அதுக்கு ஃபஸ்ட்டு கியூ குறி என்னன்னா, குறி என்றால் என்னன்னா நம்மளை அதற்கு ஆயத்தப்படுத்தணும், ரெடி பண்ணணும். நிறைய நேரத்தை பாருங்கள், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய போகும்போது பிசாசு யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னென்னா அதை மறக்க செய்வான். ஒரு நாள் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் போய் நம்ம படுத்துடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு பிஸியாக இருப்போம், நிறைய வேலைகள் இருக்கும், மறந்துடுவோம். புரியுதா? ஃபஸ்ட்டு அவன் நம்மக்கிட்ட கொண்டு வர ஆயுதமே மறதி. ஸோ அதை நம்ம எப்படி பீட் பண்ணணும்னா குறி வச்சுருக்கணும், க்யூ வச்சுருக்கணும். என்ன க்யூ அப்படின்னா, நான் செய்கிறது ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு, நீங்கள் பிளான் பண்ணலாம். 5:30க்கு என்னோடய மொபைலில் ஒரு அலாரம் வச்சுருப்பேன். எத்தனை மணிக்கு? 5:30 மார்னிங் கிடையாதுங்க, சாயந்தரம் 5:30க்கு. 5:30 மணிக்கு ஈவினிங்கு ஒரு அலாரம் வச்சுருப்பேன். இன்றைக்கி நைட்டு 11 மணிக்குள்ளே தூங்கணும் அப்படின்னு அலாரம். ஸோ அந்த டே ஃபுல்லாக பயங்கர பிஸியாக இருப்போம். 5:30க்கு அந்த வேலை அப்படியே முடிகிற மாதிரி ஒரு சமயம் வரும் பொழுது, ஆஃபீஸ் ஒர்க் முடிகிற மாதிரி சமயம் வரும்போது அந்த அலாரம் அடிக்கும். அலாரம் அடிக்கும்போது ஞாபகம் வந்துடுது, ஓ எஸ், க்யூ க்யூ க்யூ, குறி குறி, புரியுதா? ஓகே, இன்றைக்கி நம்ம 11 o'clock தூங்கணும்ல. ஸோ இப்போது மைண்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்குது. இப்போதுலேருந்து 11 o'clock தூங்குறதுக்கு மைண்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்குது. பாருங்கள், பிசாசு கிளட்டர் பண்ணுவான் நம்ம மைண்டை, அது ஃபுல்லாக கன்ஜஸ்டட் ஆக்குவான். அப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். 5:30 மணிலேருந்து ஓகே ரெடி ஆகும், மைண்டு கிட்ட சொல்லிட்டே இருக்கோம், ஓகே இன்றைக்கி 11 o'clock தூங்கணும். அது மட்டும் இல்லை, நமக்கு இப்போ எவ்வளோ நேரம் கிடைக்குது? 5:30லேருந்து 11 வரைக்கும் 5.5 hour ஒரு சிறப்பான டைமு. நம்மளோட ஸ்கெட்யூல் எப்படி இருந்தாலும் அதை சீரமைக்கிறது இருக்குது. ஸோ 5.5 hours மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம முடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் முடித்து ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி அழகாக முடிச்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாவற்றையும் சரி செய்ய நம்ம ரெடி ஆகிடுறோம் 5:30லேருந்து. இப்போ நம்ம டார்கெட் 11 ஸ்லீப்பு. ஸோ 5:30க்கு ரெடி ஆகிட்டோம், மைண்ட் ரெடி ஆகுது, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறோம். ஸோ வி ஆர் ரெடி டு ஹிட் த பெட் பை 11. இது குறி. என்னது? க்யூ. ஸோ என்ன பண்ணதுக்கு க்யூக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? தெளிவாகணும், ரெடி ஆகணும் கூட சொல்லலாம். நீங்கள் எப்படி ரெடி ஆகணும் கூட இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ட். தெளிவாகணும் இல்லாட்டி ரெடி ஆகணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது கிரேவிங். கிரேவிங்க்கு என்ன சொல்கிறாங்க? மேக் இட் அட்ராக்டிவ். தமிழில் அதை இப்படியாக மொழிபெயர்த்து ஏங்கணும். ஃபஸ்ட்டு க்யூ அலாரம் அடிக்குது 5:30க்கு. அலாரம் அடித்த உடனே எப்படி நீங்கள் மைண்டில் ப்ரிப்பேர் ஆவீங்கன்னா, நீங்கள் ஏங்கணும். அதுக்காக அந்த 11 o'clock தூங்குனா சீக்கிரமாக படுத்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல, பீஸ்ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணணும், ஏங்க ஆரம்பிக்கணும் 5:30லேருந்து. யூ ஹேவ் டு ஹேவ் அ கிரேவிங் ஃபார் இட். அதை பற்றி யோசிக்கணும், அதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். சீக்கிரமாக படுத்தா எப்படி இருக்கும், சீக்கிரமாக படித்து சீக்கிரமாக எழுந்திரிச்சா எப்படி இருக்கும், நல்ல நிம்மதியாக டீப் ஸ்லீப்பில். சீக்கிரமாக படுத்தா நல்ல டீப் ஸ்லீப் வரும் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதை ஏங்கணும். ஸோ அதை சுவாரஸ்யமாக்கணும். நம்ம ஏங்குற காரியம் சுவாரஸ்யமாக்கணும். யூ ஹேவ் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். இப்படி தூங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜப்ராஜ் பாட்டெலாம் கேட்டுட்டு தூங்கினா எவ்வளோ இதமாக இருக்கும். இப்படிலாம் உங்களுக்கு எப்படி சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்துக்கலாம். அடுத்தது என்னது? ரெஸ்பான்ஸ், பதில். ரெஸ்பான்ஸ் என்னது? மேக் இட் ஈஸி, எளிதாக்குங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம வச்சிருக்கிற அந்த கோலை ரொம்ப கஷ்டமாக்கிடுவோம், பயங்கர அச்சீவ் பண்ண முடியாத லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். தயவுசெய்து அப்போல்லாம் வச்சுக்காதீங்க. 11 மணிக்கு தூங்கினா போதும். நான் நிறைய இடத்துல நான் வாசித்தேன் இதை பற்றி, ஸ்லீப் பற்றி. அப்போ நிறைய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டும் சாதித்தவங்க என்ன சொல்கிறாங்க, 9 மணிக்கு தூங்குறது தான் பெஸ்ட்டு பாடிக்குன்றாங்க. நமக்கு தெரியும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு. நடக்கிறதா செய்யணும், எது பண்ண முடியுமோ அதை செய்யணும், நமக்கு எது சாத்தியமோ அதை செய்யணும். ஸோ ஈஸியாக வச்சுக்கணும். 11 o'clock இஸ் குவைட் ஈஸி. மற்றதோட கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி, ஒரு 2 hours முன்னாடி தானே ஈஸியாக பண்ண முடியும். கடைசியில் வெகுமதி, ரிவார்டு. இது என்னது? ரிவார்டுனா வெகுமதின்னு தெரியும், அதை வேறு நாங்கள் போட்டிருக்கேன், வேறு எழுதி வேறு வச்சுருக்கிறேன். அதே திரும்பி எனக்கு சொல்கிறீங்க, இதில் என்ன யார் ரிவார்டு, இதில் என்ன வெகுமதி? ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் பாடி எப்படி, மைண்டு பாடி எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட்டு வேணும் நமக்கு. நம்ம அதனால தான் பர்த்டேனா ட்ரீட்டு கேட்போம், ஏதாவது ஜெயிச்சா எனக்கு என்ன கிஃப்ட்டு கேட்போம். இல்லை, ஜெயிச்சா நம்மளுக்கு கிஃப்ட்டு வேணும், ரிவார்டு வேணும். இல்லை, புரியுதா?
when you get an incentive and reward, your body works even better. Your mind works even faster. ஸோ அந்த ரிவார்டை நம்ம வெளியே இருந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளே செட் பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன ரிவார்டு வச்சுருக்கிறேன்னா, சீக்கிரமாக படுத்துட்டேன்னா, நான் இப்போ கொஞ்சம் இந்த ஃபிட்னஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிலேருந்து மார்னிங் ஒரு வேளை மட்டும்தான் மில்க் காஃபி குடிக்கணும்னு முடிவெடுத்துருக்கிறேன். அதை செய்கிறேன். மார்னிங் ஒரு வேளை மட்டும் மில்க் காஃபி அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வந்திருக்கிறேன். மற்றபடி பிளாக் காஃபி மோர் ஹெல்த்தின்றனால. ஆனால் என்னோடய ரிவார்டு என்னென்னா, இந்த மார்னிங் குடிக்கிற மில்க் காஃபி அந்த ஒரு வேளை தான் குடிப்பேன். ஒரு வேளை குடித்தா தப்பு இல்லை, கால்சியம் மில்க்கு ஒரு வேளை குடிக்கலாம், நிறையா தான் குடிக்கக்கூடாது. அந்த ஒரு வேளை குடிப்பேன், அது ஹெல்த்தி தான், ஆனால் ஒரு வேளை தான், புரியுதா? ஸோ ஐ வெயிட் ஃபார் இட், இட்ஸ் எ ரிவார்ட் ஃபார் மீ, புரியுதா? இதே நைட்டு லேட்டாக படுத்துட்டேன்னா எனக்கே நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பேன். அன்றைக்கி மில்க் காஃபி கிடையாது காலையில், புரியுதா இல்லையா? ஸோ நமக்கு நாமே ஒரு ரிவார்டு செட் பண்ணிக்கணும். அதுக்கு தப்பான ரிவார்ட்லாம் தயவுசெய்து செட் பண்ணாதீங்க. நல்ல ரிவார்டாக ஹெல்த்தியாக இருக்கிறது, உங்களை உருவாக்குற பில்ட் பண்ணுற ரிவார்டை வச்சுக்கோங்க. அதுவே ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி ரிவார்டு. ஸோ அந்த ரிவார்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் செட் பண்ணிங்க. ஓகே, இது பண்ணால் ஒரு ஜான் ஜெப்ராஜ் பாட்டு கேட்டுக்கலாம், அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிவார்டு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடியும் மைண்டும் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணும், இன்னும் ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணும். இந்த டூலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதில் நீங்கள் பெட்டராக ஆரம்பிக்க கொஞ்ச நாளில் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்த அந்த பெரிய விஷயங்கள் தானாக கண்ட்ரோல் ஆகி மாறியிருக்கும். நான் சொல்கிறேன், லிஸ்ட்டு போட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிங்க. உங்களால் ஸ்மால் திங்ஸ் சில மாதங்கள், சில வாரங்கள், வருடம் கூட சில டைம்ஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் டயபெட்டிஸ் நார்மலாக இருக்கும், உங்கள் கடன் மாறி இருக்கும், குறைஞ்சிருக்கும், காணாமல் போயிருக்கும், உங்களுடைய குடும்பம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட வேலையில் உயர்வுகள் வந்திருக்கும். யூல் பி சர்ப்ரைஸ்ட். உங்கள் மேனேஜர்கிட்ட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிருக்கும். யூல் பி சர்ப்ரைஸ்ட், ஆச்சரியப்படுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி. இது நம்மளால் கிடையாது, இது நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி. நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? தட் இஸ் வி ஹாவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர். இவ்வளோ பார்த்தோம், இத்தனை விஷயங்கள் பார்த்தோம், இவ்வளோ பேரை பார்த்தோம். அவங்க இயேசுவோட மரணத்தில் எப்படி அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதன் மூலமாக நம்ம லைஃப்பில் இருக்கிற மரித்த காரியங்கள் எப்படி ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார், டெட் திங்ஸை குட்டாக மாற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம். அது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி, வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது பொய் கிடையாது, சத்தியம் என்பதை உணர்கிறோம். Because the truth, that is the Bible, has got so much treasure in it. அவ்வளோ பொக்கிஷங்கள் அடங்கினதாக இருக்கிறது இந்த வேத புஸ்தகம். அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எங்களுக்காக ஏற்கனவே முடித்த ஜெயம் எங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேலையில் ஆண்டவரை இப்படியாக ஜெபிக்கிறேன், நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன விஷயங்கள்லாம் இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இது ஒன்றுமே பண்ண முடியாது, டேட் இதை என்னால் மேற்கொள்ள முடியாது, ஓவர் கம் பண்ண முடியாது என்று சொல்லி நினைத்தோம் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, வந்திருக்கிறார்களோ, அந்தந்த காரியங்களில் கர்த்தர் ஏற்கனவே எடுத்த ஜெயத்தை இவர்கள் உணரப்போகிறதுக்காக நன்றி. பிகாஸ் யூ ஆர் டெட் ஆன் திஸ் டே, டுடே we become good in your name. ஆண்டவரே, அப்படியாக உயிரோடு எழுப்புங்க ஆண்டவரே,
மரித்த காரியங்களை உயிரோடு எழுப்புங்க. அது சுகவீனமாக இருந்தால் இப்பொழுது கர்த்தர் அந்த ஆர்கன்ஸை உயிரோடு எழுப்புங்க என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை அது பணத்தின் காரியமாக இருந்தால் இப்பொழுது அதை உயிரோடு எழுப்புங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒருவேளை அது ஆண்டவரே மனிதர்கள் சார்ந்த விஷயமாக இருந்தால் இப்பொழுது உயிரோடு எழுப்புங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நன்றி. நாங்கள் அதை சரியாக கடைப்பிடித்து உமக்கு சாட்சியாக இருக்க இன்று முதல் எங்களுக்கு அந்த வேகத்தை, பலத்தை, ஞானத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.